லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 998 ரூபாய் 4% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 295 ரூபாய் 11% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே போல ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்திருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கோயத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 887 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 202 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 987 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 516 ஃபில்ஸ். தங்க விலையை பற்றி நினைச்சாலே தலை சுற்றுது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்குள்ள பல மடங்கு அதிகரிச்சிருக்குது. 7 பேருடைய மரணம். வாகனம் மரத்தின் மேல் சென்று உட்கார்ந்தது எப்படி? குவைத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். இராணுவ களப்பயிற்சியை நேரடியாக சென்று பார்த்தார் சீஃப் ஆஃப் த ஜெனரல் ஸ்டாஃப். அதே போல அதிரடி ஆட்டம் போதைப் பொருளுக்கு எதிராக 589 ஃபுட் ட்ரக்குகள் லைசன்ஸ் இழந்திருக்கிறாங்க. பார்க்கலாமா அனைத்து தகவல்களையும். மிக முக்கியமான தகவல், குவைத்துடைய வானிலை சம்பந்தப்பட்ட தகவல். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மிதமான மழை முதல் அதிகமான கனமழை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல சவுதி அரேபியாவின் பல பகுதிகள், ரியாத், தமாம் மற்றும் ஜித்தா போன்ற பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி வருகின்றது. வரும் 2 நாட்களுக்குள்ள குவைத்துடைய காலநிலை மிகவும் மோசமான காலநிலையாக மாறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மழைக்கான காலம் ஆரம்பித்த நாளில் இருந்து தற்போதைக்கு வரைக்கும் பல பகுதிகளிலையுமே அதிகமான மழைகள் பதிவாகி இருக்குது. குறிப்பாக சவுதி அரேபியா பொறுத்தவரையில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்குது. இன்றைய தினம் அதிகாலை கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் தான் மழை வரும் அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இருந்த போதிலும் இன்னைக்கு அதிகாலையிலேயே மழை ஆரம்பிச்சிருக்குது. இந்த வாகனம் கழுகக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி என்னென்னா, இது சரியாக ஒரு 5:30 மணி 6 மணி ஆகக்கல இந்த மழை நின்றுடுது. விடியும் போது வானிலை நல்லா இருக்குது. அதனால் சில நேரங்களில் வாகனம் கழுகலையா அப்படின்ற கேள்விகள் கூட எழலாம். ஆனால் விடிய காலையில் சரியாக 5 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சடன்னு மழை அடித்து ஊற்றுது. அதுக்கு பிறகு 6 மணி 7 மணி ஆகும்போது அந்த மழைக்குரிய சம்பவமே அப்படியே இல்லாமல் மறைஞ்சு போயிடுது. அதுதான் பெரிய தலைவலி. அதே போல் மிக முக்கியமான தகவல், இது பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் தம்மாமில் நடந்த ஒரு சம்பவம். ட்ரெய்லர் பெரிய வண்டி என்ஜினெல்லாம் மேலே இருக்குது, தண்ணியில் போகுது. ஓகே, இந்த கார் ஓட்டுநர்கள் தயவு செய்து இந்த மாதிரி தண்ணி இருந்தால் வண்டியை இறக்காதீங்க. கடைசியில் ஒரு டிரைவர் வண்டியை கொண்டாந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் பல இடங்களில் நடக்குது. தயவு செய்து கவனம். தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும்
வண்டியை தயவு செய்து உள்ளே இறக்காதீங்க. கடைசியில் இப்படி தான் நிற்கணும் வண்டிக்கு மேலே ஏறி. சவுதியினுடைய தற்போதைய நிலைமை. அவசரகால வானிலை அவதான எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க சவுதி அரேபியாவுக்கு. இதோ ஆர்டிக்கல் 5, அதாவது இலங்கை, இந்தியா மற்றும் மற்ற வெளிநாட்டவர்கள் கொய்த்தி மாமாக்கள் ஆகியிருந்தீங்கன்னா உங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்குது. இது சம்பந்தமாக நீங்களும் மேலதிக விசாரணைகளை பண்ணலாம். 4 தொலைபேசி இலக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஹல் அப்ளிகேஷன் மூலம் உங்களுடைய நிலையை திருத்திக் கொள்ள முடியும். இதோ காட்சி. خدمات شؤون المادة الخامسة ومن يتبعهم، تقديم تعديل الوضع وإثبات الجدية. تتيح هذه الخدمة لأصحاب الشأن من سحبت جناسيهم وفقا للمادة الخامسة ومن يتبعهم إمكانية تقديم ما يثبت قيامهم بتعديل أوضاعهم. خطوات التقديم: أولاً الدخول إلى خدمات وزارة الداخلية، اختيار خدمات شؤون المادة الخامسة، خدمة تقديم تعديل الوضع وإثبات الجدية. في حال الحصول على جواز السفر من بلد الجنسية الأصلية يتم اختيار تعديل الوضع. أما في حال عدم الحصول على جواز السفر اختيار إثبات الجدية لرفع أي شهادة تثبت ذلك. بعد اختيار تعديل الوضع يمكن إرفاق صورة من جواز السفر وتقديم الطلب. وفي حال وجود أي استفسار أو شكوى يمكن التقديم على خدمة تواصل من خلال تطبيق سهل. 6வது ரிங் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு வாகனத்துக்கு மேலே போய் உட்கார்ந்துருக்குது ஒரு ஷெவர்லெட் கார். மிகவும் அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக இந்த வீடியோ வந்து பதிவிடப்பட்டு இருக்குது குவைத்தில். يا الربع هذا السادس تكفى هذه شلون صعدت هني. اوف اوف اوف. يا جماعة والله سيارة بس شلون طايرة فوق السجارة ما أعرف. عنا المعاني الله أكبر. من مطيرة فوقي والله نازل مظلة مو مشكلة. ايوه سيارة صحيحية قسم بالله. شلون طايرة؟ ما أدري يا حق هاي شو اسمها يا ولد؟ والله ونمرة كويتية فوق. شوف السيارة ولوحة. ايوه ما في شيء صح؟ இதனுடைய பின்னணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஒரு விபத்தும் இல்லை. வாகனத்தை வந்து கொண்டு போய் அந்த மாதிரி மேலே கிரேங்கில் வச்சு ரமதான் சீரியஸ் அப்படின்ற ஒரு நாடகக்குழு
அதற்குரிய நாடக ஏற்பாட்டுக்காக இதை செஞ்சு வச்சுருக்காங்க இந்த செட்டப்பை. ஆனால் எந்த ஒரு அனுமதி உள்துறை அமைச்சகத்திடம் வாங்கலை அப்படின்றதால இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி யாரும் தவறாக சித்தரிக்க வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதோ 7 குவைத்து குடிமக்கள் உயிரை பறித்த கோர விபத்து. அல் ரஷாதியா சவுதி அரேபியாவில் தான் இந்த விபத்து நடந்திருக்குது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 குடிமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற சோகமான தகவல் வெளியாகி இருக்குது. வாகன விபத்துகள் தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே இருக்குது அரபு நாடுகளில். தயவு செய்து ரொம்ப கவனம் வாகன சாரதிகள். அதே போல் 589 ஃபுட் ட்ரக்குகள் குவைத்தில் லைசன்ஸை இழந்திருக்கிறாங்க. உணவு பாதுகாப்பு குழுவால் நடத்தப்பட்ட சோதனையில் 589 ஃபுட் ட்ரக்குகளுக்கு லைசன்ஸ் இல்லை. அதே போல் வெட்டிங் ஹால்ஸுக்கு குவைட் அண்டர் செக்யூரிட்டி, அதாவது பலத்த பாதுகாப்புகள் மற்றும் பலத்த கட்டுப்பாடுகளுக்கு அமைய இனி வரும் காலங்களில் வெட்டிங் ஹால்ஸ் நிறுவப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல், 6 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. ஆரம்ப கட்டம் 0 days, அதாவது போதைப்பொருள் கட்டுப்பாட்டு புதிய சட்டத்தின் ஆரம்ப நாள்லேயே சில மணி நேரங்களில் 6 பேர், 4 வெளிநாட்டவர்கள், ஒரு குவைத்து குடிமகன், ஒரு பெதூன் பிடிபட்டிருக்கிறாங்க. அதே போல் பல கேஸ்கள் பதிவாகிக்கிட்டே இருக்குது. போதைப் பொருளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பலரும் கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் விட்டால் நல்லா இருப்பாங்க, இல்லையா நாசம். இதோ சீஃப் ஆஃப் த ஜென்ரல் ஸ்டாஃப் ஆர்மி லிபரேஷன் பிரிகேட் 6வது படையின் பயிற்சி களத்தை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். طبعا هذه الموجة الرئيسية اللي هي راح تأثر علينا بإذن الواحد الأحد. هذه مساء الخميس تتحرك الموجة بين مساء ليل الخميس بإذن الله لتطال الخليج العربي وأجزاء من دولة الإمارات، قوية جدا على إيران. مثل ما نلاحظ فجر الجمعة تتحرك الحالة لتغطي معظم أجزاء دولة الإمارات ومسندم، وطبعا قوة الأمطار على إيران. لاحظ الحزام المتوقع صباح الجمعة أو نهار الجمعة. طبعا حسب نماذج الحزام يضعف كلما تقدم شرقا. التأثيرات الأقوى والأبرز خلال الحالة على البحرين، قطر، على دولة الإمارات ومسندم والخليج العربي وعلى إيران. بعدها تدخل أجواء المحافظات الشمالية ولكن تكون بشكل أقل، ونقول واقع أجمل بإذن الواحد الأحد. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில், எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்லா நாங்கள் குச்சிட்டு நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம்.
நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.